ஒரு துளி விந்து விட்டீங்கன்னா அதுல பாவம் இருக்குது. பாவமும் புண்ணியமும் எதுல இருக்குதுன்னா விந்துவுல தான் இருக்குது. அதனால்தான் சொல்லலாம், மாதா பிதா செய்த பாவம் உன்னதான் தாக்குதுரா அப்படின்றான். அவங்க என்ன பாவத்தை விலைக்கா கொடுத்தாங்க? இல்ல, அவங்களுடைய விந்துவும் சுரோனிதத்திலும் இருந்த பாவம் இந்த பிள்ளைக்கு வந்தது. அப்போ பாவம்ன்றதே விந்துக்குள்ள தான் இருக்குது. அப்ப அந்த பாவத்தை அழிக்கணும்னா நீ விந்துவாலேயே அதை அழிக்கணும். அதை எப்படி அழிக்கணும் அப்படின்னா, இடுப்புன்ற ஒரு பகுதியில விந்துன்னு ஒன்று இருக்குது, உயிர்நிலைக்கு மேல. அந்த விந்து சொல்றார், மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை, பாவம் என்ற கோரை அந்த விந்துல முளைச்சு போய் கிடக்குதான் ஏராளமா. அதனால பாவம் தொடர்ந்துக்கினே இருக்குதான். அதனால சொல்றார், மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அறுப்பீராகில் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் அப்படின்னாரு. அன்னாடம் காலையில எழுந்து 1 மணி நேரம் இந்த பாடத்தை நீங்க பண்ணீங்கன்னா காலப்போக்கில் உங்களுடைய பாவம் எல்லாம் அழிக்கப்படும். அத மனசுல ஊர்ஜிதமா முடிவோட வச்சுக்கணும். பாடம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாராலையும் பாவத்தை அழிக்க முடியும். பாவம் பண்ணாத மனிதனே உலகத்துல பிறக்கல, எல்லாரும் பாவம் பண்ணி தான் இருக்கிறோம். ஆனா அதை அழிக்க வழி தேடிக்கணும்.